No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. தசராவோட சிறப்பு வந்து இந்த மாதிரி 41 நாள் விரதம் இருந்து வேஷம் போடுறவங்கலாம் காளி வேஷம் அணிவாங்க. அவங்களோட வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்க விரதம் இருந்து ஒரு வேடங்கள் அணிவாங்க. அந்த வேடங்கள் அணிவதனால அவங்க வேண்டுகோள் வந்து நிறைவேறுறது ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி எல்லாருக்கும் நடந்திருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் நானும் தான். நான் ஒரு 3 வருஷமாக காளி வேஷம் போட்டிருந்தேன், குழந்தை வர வேண்டி. அதே மாதிரி நான் வேணும்னா அடுத்த மாதமே எனக்கு குழந்தை வரம் கிடச்சிது. ஆனால் அதுக்கு முன்னாடி எத்தனையோ சிகிச்சை பார்த்தும் எனக்கு அது கிடைக்கல. ஸோ அந்த வேண்டுதல் நிறைவேறின உடனே நான் 3 வருடம் காளி வேஷம் போட்டு இப்போ மறுபடியும் இந்த வருஷத்துலேருந்து நான் வழக்கமாக போடுற ராஜா வேஷம் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தசராவோட சிறப்புகளை ரொம்ப பெருசு, நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த அம்பிகை தசரா குழு தாண்டவங்காடு செட்டு வந்து நாங்கள் ஒரு சுமார் 80 வருஷமாக நாங்கள் நடத்திட்டு வரோம். பெரியவங்கலேருந்து இப்போ நாங்கள் அடுத்த தலைமுறைகளெல்லாம் வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஊர்லேயும் சுமார் 1500 ஊர் சுற்றி இந்த தசரா திருவிழா நடக்கும். அவங்கவுங்க தகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி செட்டை வச்சு அன்னதானம் போட்டு தர்மம் எடுத்து அந்த காணிக்கைகள் எல்லாமே 10ஆம் திருவிழா சூரசம்ஹாரம் முடிஞ்சு 11ஆம் நாள் வந்து நாங்கள் அம்மன் கோயிலில் வந்து உண்டியலில் செலுத்திட்டு அம்மனை வழிபட்டுட்டு காப்பை கழிச்சிட்டு இந்த தசரா சிறப்பை கொண்டாடுவோம். சொந்த ஊர் தாண்டவர் தான். நாங்கள் தாண்டவர் அம்பிகை தசரா எல்லா குழந்தை பாய்க்கும், கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்குமே அம்மா நினச்சி என்ன பண்ணாலும் நடக்கும். இதனாலும் அம்மா நினச்சி நம்ம என்ன பண்ணாலும் அது வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும். இன்னைக்கு குழந்தை பாய்க்கு ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்த உடனே கண்டிப்பாக குழந்தை பாய்க்கு இருக்கும். 41 நாள் விரதம் இருப்போம். மத்தியானம் ஒரு நேரம் சாப்பாடு, கோயிலில் தான் இருக்கணும். இப்போ காலகட்டம் முடியாதனால 21 நாள் தான் இருக்கும். 21 நாள் கோயிலே இருப்போம். அன்னைக்கு கஷ்டப்பட்டு இன்னைக்கு மெட்ராஸில் ஒரு இடம் வாங்கி வீடு கிட்டு சந்தோஷமா இருக்கும்.
தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருள்தரும் ஸ்ரீ முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இத்திருவிழாவில் நவராத்திரி இன்று 7வது நாள் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஊரிலும் சுமார் 1500 ஊர்கள் தசரா திருவிழாவை கொண்டாடி வருகிறார்கள். ஒவ்வொரு ஊர்களிலும் வெகு விமர்சையாக அம்மனை ராணி வேடம், ராஜா வேஷம், பல வேஷங்கள் அணிந்து விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள். இந்த தசரா என்பது மைசூருக்கு அடுத்தபடியாக, இந்தியாவிலேயே மைசூருக்கு அடுத்தபடியாக பயபக்தியுடன் சமத்துவமாக எல்லா மக்களும் ஏழை எளியவர் என்று எதுவும் இல்லாமல் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து பல ஊர்களில் வந்து எல்லா மாவட்ட மக்களும் வந்து இந்த அன்னையை தரிசிக்கிறார்கள். இதற்கு காரணம் அவர்கள் வேண்டியதை கொடுப்பவள் அன்னை முத்தாரம்மன். இந்த தசரா எப்படி உருவாகுது என்றால், முன்னால் ஒரு காலத்தில் அம்மை நேதி வந்தால் முத்தாரம்மனை நினைத்து மை, கருப்பு மை, சிவப்பு மை மகத்தில் இட்டு அந்த அன்னையை வேண்டினால் இந்த அம்மை வேதி உடனே போகும். இதனால் மக்கள் அனைவரும் இதை கடைபிடித்தார்கள். இதனால தான் அன்னைக்கு முத்தாரம்மன் என்று பெயரே வந்தது. இப்படி இந்த தல வரலாறில் முக்கியமான தென்னக தமிழகில் வங்க கடலோரம் அமைந்திருக்கும் அன்னை முத்தாரம்மனை தரிசிப்பதற்காக பல மாவட்டங்கள், பல ஊர்கள், வெளிநாட்டில் இருந்து பல பக்தர்கள் வருகிறார்கள். ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு குழுவாக நின்று அனைத்து மக்களும் ஒற்றுமையாக இருந்து எல்லா வேடங்களும் அணிந்து நல்ல முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தசராவின் 10வது நாள் அன்று சூரசம்ஹாரம் அன்று சுமார் 20 லட்சம் பக்தர்கள் அன்னை முத்தாரம்மனை தரிசிப்பதற்காக வருவார்கள். அத்தனை பேரும் காணிக்கைகள் எடுத்து அன்னை உண்டியலில் செலுத்துவார்கள். இதுதான் அவர்களின் விருப்பம். அவர்கள் 20 லட்சம் பேருக்கும் தண்ணீர் வசதி, நீர் போக்குவரத்து வசதி, சுகாதார வசதி, அனைத்து வசதிகளும் இந்து அறநிலைத்துறை சார்பாக வெகு விமர்சையாக நல்ல முறையில் செய்து கொடுத்துவிட்டு, தசராவில் பல வேடங்கள் உண்டு. அந்த வேடங்களில் ஒவ்வொரு நேம்சம் போடுவார்கள். சில பேர் காளி வேஷம் போடுவார்கள். காளி வேஷம் குழந்தை வரம் இல்லாதவர்கள், 10 வருஷம் 5 வருஷம் குழந்தை இல்லாதவர்கள் காளி வேஷம் போட்டு வேண்டிக்கிறேன், எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்குங்கும் போது அதை கிடைத்தவுடன் அவர்கள் அதை செய்வார்கள். அப்படி ஒவ்வொரு வேடமும் ஒவ்வொரு இதுக்காக அவர்கள் வேண்டிதான் அதை உருவாக்கி அதை அன்னைக்கு வேடம் அணிந்து அன்னை தரிசிக்க வருகிறார்கள். இதுதான் காரணம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு.